சற்று முன் கிடைத்த மிகப்பெரிய செய்தி. ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகும் தமிழகம். வெளியானது மிகப்பெரிய கருத்து கணிப்பு முடிவுகள். அதிர்ச்சியில் பெரும் தலைவர்கள். கணிக்க முடியாத அரசியல் களம். வெல்லப் போகிறாரா விஜய்? திமுகவை தூக்கிவிட்ட அரசு ஊழியர்கள் என நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்காத கருத்து கணிப்பு முடிவுகள் நம்மிடம் உள்ளது. பெரும்பாலும் பல செய்தி நிறுவனங்கள் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறிய நிலையில் நாம் களத்தில் இறங்கி விசாரித்த போது காட்சியே வேறாக இருந்தது. நாம் பல்வேறு தொகுதிகளில் நேரடியாக சென்று கள நிலவரத்தை ஆராய்ந்தோம். குறிப்பாக இளைஞர்கள் தாவேகா கட்சிக்கு வாக்களித்துள்ளதாக கூறினர். பெண்களும் இதுபோல் விஜய் அவர்களுக்கு வாக்களித்துள்ளதாக கூறினர். அரசு ஊழியர்கள் அனைவருமே பெரும்பாலும் திமுகவிற்கு வாக்களித்துள்ளதாக கூறினர். திமுக கண்டிப்பாக தபால் வாக்கில் முன்னிலை வகிக்கும் என்பது நிச்சயம் உண்மை. மேலும் விவசாயிகள் அனைவரும் அதிமுகவிற்கு வாக்களித்துள்ளதாக கூறினர். படித்த பட்டதாரிகள், ப்ரொஃபஷனல்ஸ் அனைவருமே தாவேகாவிற்கு வாக்களித்துள்ளனர் என்று கூறினர். இப்படி பல தரப்பினர் பல்வேறு கட்சிகளை கூறினாலும் சில முக்கிய தொகுதிகளில் நாம் எதிர்பாராத ரிசல்ட் வரப்போகிறது. நம் கணிப்புபடி திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கைப்பற்றும் தொகுதிகளை காண்போம். மேலும் இந்த கருத்து கணிப்பு 2 லட்சம் நபர்களிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு ஆகும். பல்வேறு தொகுதிகளில் 50 முதல் 80 நபர்களை கருத்துக்களை கேட்டு தரவுகளை திரட்டி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பு எங்களுக்கே பெரும் ஆச்சரியத்தை தந்தது என்பது நிதர்சனமான உண்மை. ஆவடி தொகுதி தாவேகா, அம்பத்தூர் திமுக, பெரம்பூர் தாவேகா, அண்ணாநகர் திமுக, திருப்பூர் வடக்கு அதிமுக, ஆர்கே நகர் தாவேகா, கூடலூர் அதிமுக, குன்னூர் அதிமுக, திருப்பூர் தெற்கு திமுக, திருச்செங்கோடு தாவேகா, சோழிங்கநல்லூர் தாவேகா, காங்கேயம் அதிமுக, பல்லாவரம் தாவேகா, தாம்பரம் தாவேகா, திருப்போரூர் தாவேகா, திருவொற்றியூர் தாவேகா, திருவிக நகர் அதிமுக, எழும்பூர் திமுக, ராயபுரம் திமுக, துறைமுகம் திமுக, ஆயிரம் விளக்கு தாவேகா, விருகம்பாக்கம் தாவேகா, சைதாப்பேட்டை தாவேகா, டி நகர் தாவேகா, வேளச்சேரி தாவேகா, வில்லிவாக்கம் தாவேகா, சிவகாசி அதிமுக, விருதுநகர் திமுக, விருதாச்சலம் திமுக, கோபிச்செட்டிப்பாளையம் தாவேகா, மயிலாப்பூர் தாவேகா, அவினாசி அதிமுக, கோவை வடக்கு அதிமுக, கோவை தெற்கு திமுக, சாத்தூர் திமுக, சேப்பாக்கம் திமுக, காரைக்குடி தாவேகா, திருச்சி கிழக்கு தாவேகா, கொளத்தூர் திமுக, ராதாபுரம் திமுக, திருநெல்வேலி திமுக, பாளையங்கோட்டை தாவேகா, அம்பாசமுத்திரம் அதிமுக, கிள்ளியூர் திமுக, பத்மநாபபுரம் திமுக, கன்னியாகுமரி அதிமுக, விளவங்கோடு திமுக, குளச்சல் திமுக, நாகர்கோவில் திமுக, ஓமலூர் அதிமுக, மேட்டூர் அதிமுக, சேலம் மேற்கு அதிமுக, சேலம் வடக்கு திமுக, சேலம் தெற்கு அதிமுக, வீரபாண்டி அதிமுக, ஆத்தூர் அதிமுக, சேலம் தெற்கு அதிமுக, கெங்கவல்லி அதிமுக, ஏற்காடு அதிமுக, கரூர் திமுக, அரவக்குறிச்சி அதிமுக, கிருஷ்ணராயபுரம் அதிமுக, குளித்தலை திமுக, காஞ்சிபுரம் திமுக, உத்திரமேரூர் திமுக, ஸ்ரீபெரும்புதூர் திமுக, ஆலந்தூர் திமுக, செங்கல்பட்டு அதிமுக, செய்யூர் அதிமுக, மதுராந்தகம் அதிமுக, பூவிருந்தமல்லி தாவேகா, மாதவரம் தாவேகா, மதுரவாயல் தாவேகா, பொன்னேரி அதிமுக, குமிடிபூண்டி திமுக, திருவள்ளூர் திமுக, திருத்தணி அதிமுக, ஈரோடு கிழக்கு அதிமுக, ஈரோடு மேற்கு திமுக, மொடக்குறிச்சி அதிமுக, அந்தியூர் அதிமுக, பெருந்துறை அதிமுக, நாங்குநேரி
தாவேக்க. ராதாபுரம் திமுக. வீரபாண்டி திமுக. உதகமண்டலம் திமுக. காங்கேயம் அதிமுக. வேடச்சந்தூர் திமுக. பழனி திமுக. நிலக்கோட்டை அதிமுக. நத்தம் அதிமுக. திண்டுக்கல் அதிமுக. பெரியகுளம் அதிமுக. போடிநாயகனூர் திமுக. கம்பம் திமுக. ஆண்டிப்பட்டி திமுக. உசிலம்பட்டி அதிமுக. திருமங்கலம் திமுக. திருப்பரங்குன்றம் அதிமுக. மதுரை தெற்கு திமுக. பட்டுக்கோட்டை தாவேக்க. திருத்துறைப்பூண்டி திமுக. மன்னார்குடி திமுக. அறந்தாங்கி தாவேக்க. தஞ்சாவூர் தாவேக்க. குன்றம் தாவேக்க. கம்பம் தாவேக்க. ஆலங்குளம் தாவேக்க. கும்பகோணம் தாவேக்க. திருவையாறு தாவேக்க. கடலூர் தாவேக்க. பேராவூரணி தாவேக்க. திருமயம் தாவேக்க. லால்குடி திமுக. செய்யார் தாவேக்க. மொத்தமாக அனைத்து தொகுதிகளிலும் கூட்டி கழித்து பார்த்தால் திமுக கூட்டணி 90 முதல் 95 தொகுதிகளை கைப்பற்றும். அதிமுக கூட்டணி 40 முதல் 45 தொகுதிகளை கைப்பற்றும். தாவேக்க கூட்டணி 90 முதல் 95 தொகுதிகளை கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கணிப்பில் மாறுதல் இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். வெல்லப் போகிறாரா விஜய்? திமுகவை தூக்கிவிட்ட அரசு ஊழியர்கள் என நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்காத கருத்து கணிப்பு முடிவுகள் நம்மிடம் உள்ளது. பெரும்பாலும் பல செய்தி நிறுவனங்கள் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறிய நிலையில் நாம் களத்தில் இறங்கி விசாரித்த போது காட்சியே வேறாக இருந்தது. நாம் பல்வேறு தொகுதிகளில் நேரடியாக சென்று கள நிலவரத்தை ஆராய்ந்தோம். குறிப்பாக இளைஞர்கள் தாவேக்கா கட்சிக்கு வாக்களித்துள்ளதாக கூறினர். பெண்களும் இதுபோல் விஜய் அவர்களுக்கு வாக்களித்துள்ளதாக கூறினர். அரசு ஊழியர்கள் அனைவருமே பெரும்பாலும் திமுகவிற்கு வாக்களித்துள்ளதாக கூறினர். திமுக கண்டிப்பாக தபால் வாக்கில் முன்னிலை வகிக்கும் என்பது நிச்சயம் உண்மை. ஆவடி தொகுதி தாவேக்க. அம்பத்தூர் திமுக. பெரம்பூர் தாவேக்க. அண்ணாநகர் திமுக. திருப்பூர் வடக்கு அதிமுக. ஆர்கே நகர் தாவேக்க. கூடலூர் அதிமுக. குன்னூர் அதிமுக. திருப்பூர் தெற்கு திமுக. திருச்செங்கோடு தாவேக்க. சோழிங்கநல்லூர் தாவேக்க. காங்கேயம் அதிமுக. பல்லாவரம் தாவேக்க. தாம்பரம் தாவேக்க. திருப்போரூர் தாவேக்க. திருவொற்றியூர் தாவேக்க. திருவிக நகர்